ஹலோ, ஹாய், வணக்கம், வணக்கம், வணக்கம். வெல்கம் டு அவர் ஜிஞ்சர் சோடா சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா சார்டின் கறி சமைக்க போகிறோம். அதோட கேபேஜ், முட்டை பொரியல், முட்டை பொடி மாசுன்னு கூட சொல்லலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். வேலையாக அரிசி போட்டுடலாம், சோறு போட்டுடலாம். அரிசி போட்டு நல்லா அரிசியை நல்லா கழுவி எடுத்துருவோம். ஓகே, கலக் 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 அப்படின்னு சொல்லி கழுவி எடுத்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சோறை அடுப்பில் போட்டுருவோம். அடுத்த வேலையை ஆரம்பிக்கலான்னு பார்க்குறப்ப கரெக்டாக வந்துட்டாங்க நம்ம ஒய்ஃப். அவங்க உடம்பு சரியில்லைன்னால இப்போ தான் ஏஞ்சி வந்தாங்க. லைட்டாக பசிக்குதுன்னாங்க. சரி, சமைக்கிறதுக்கு டைம் ஆகுமே, அவங்களுக்கு ஒரு 2 முட்டையை போட்டு ஒரு ஸ்க்ரம்பிள் எக் பொரிச்சு கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு முட்டையை அடித்து கொஞ்சம் பால் ஊற்றி ஸ்க்ரம்பிள் எக் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டு போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லி போயிட்டாங்க. ஓகே, ஸ்க்ரம்பிள் எக் டன். அடுத்த வேலையை பார்ப்போம். ஓகே, கேபேஜ் எடுத்து வெட்டிட்டு சரன்னு வெட்டி எடுத்துட்டு அதை அப்படியே அலசி தனியாக ஓரத்தில் வச்சுருவோம். அடுத்த வேலையாக வெங்காயம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் கரன்னு வெட்டி எடுத்துட்டு நம்ம வீட்டில் என்ன இருக்கோ இல்லையோ அந்த உருளைக்கிழங்கு மட்டும் கண்டிப்பாக இருக்கும். இந்த சார்டின் உருளைக்கிழங்கு பார்த்தீங்களா, எந்த கறியாக இருந்தாலும் உருளைக்கிழங்கு இருக்கும். அது ரசமாக இருந்தால் கூட கேட்பாங்க போல. நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு இல்லாமல் இருக்க மாட்டாங்க. சார்டின் எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணி அந்த எலும்புலாம் இருக்கும் நடுவில், அதெல்லாம் எடுத்து வச்சுருவோம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி, மிளகா, இது கொத்தமல்லியோட வேர், கேபேஜு, முட்டை ஒரு 5-6 முட்டை அடித்து வச்சாச்சு. எல்லா ஐட்டமும் ரெடியாக பர்ஃபெக்டாக இருக்குது. வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோன்னா சின்ன சீரகம், பெரு சீரகம்லாம் போட்டுட்டு வெங்காயத்தாளி தூக்கி உள்ளே போட்டுருவோம். தூக்கி போட்டு மற்ற ஐட்டங்கள் சிராய், டவுன் பண்டான், கொத்தமல்லியோட வேர், ஊசி மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு கலக்கி அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தக்காளி, உருளைக்கிழங்கெல்லாம் உள்ளே போட்டு நல்லா வேகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டுவோம். அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள், கறி மசாலாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு தண்ணி ஊற்றினாக்க கறி ரெடி ஆகிட்டுருக்கு. கறி ஒரு பக்கத்து நல்லா வேகட்டும், உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வேகணும். ஓகே, அந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் தாளிச்சிட்டு நம்ம கேபேஜ் தூக்கி உள்ளே போட்டுருவோம். கேபேஜ் தூக்கி உள்ளே போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கிண்டி நல்லா கிளறிடுவோம். கடைசியாக நம்ம அடித்து வச்சுருந்த முட்டையை எடுத்து ஊற்றினோம்னா பாதி வேலை முடிஞ்சு. ஓகே, அந்த முட்டை நல்லா வேகணும். ஸோ நல்லா வெந்து பொடி மாஸ் மாதிரி வரணும் அந்த கேபேஜோடு சேர்த்து. கிண்டிக்கிட்டு இருப்போம் பாரு. அது ஓகே, ஒரு அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இங்கிட்டு கறி நல்லா வந்துருச்சு, உருளைக்கிழங்கு நல்லா வந்துருச்சு. இந்த டைமில் சாடினை தூக்கி உள்ளே போட்டுடலாம். ஒரு 2 கிண்டிட்டு அதை கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடலாம், நல்லா வேகட்டும். அந்த பக்கத்து முட்டை பொடி மாஸ் கேபேஜோட ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் டச்சில் ஓடிட்டுருக்கு. கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துங்க. அதை அடிச்சிடலாம். அடுத்தது எங்கள் பக்கத்து கிழங்கு வந்துருச்சா, வெந்துட்டாரு. ஓகே, ரைட். சாடின்னு கிழங்கு எல்லாம் வந்துடுச்சு. சாடின் ஆக்சுவலி ரொம்ப நேரம் வேக தேவையில்லை, கொஞ்சம் நேரம் வந்தாலே போதும். டெஸ்ட் பண்ணிக்குவோம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு. கறி தண்ணி மாதிரி தானே இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் நல்லாயிருக்கும். சோறுக்கு சூப்பராக இருக்கும். சுட சோறு இந்த கறியை ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கடைசியாக தேங்காய் பால் கண்டிப்பாக மஸ்ட்டு. மீன் கறி மாதிரி தான் இருக்கும் ஏறக்குறைய சாடின் கறியும். தேங்காய் பால் ஊற்றிட்டு உங்களுக்கு கொஞ்சம் உரப்பாக வேணும்னு லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணிங்க. முட்டை பொடி மாஸ் ரெடி. சாடின் கறி, கிழங்கு எல்லாம் போட்ட கறி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, லெட்ஸ் டூ க்ளீனிங். கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இது எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு டேபிள் கீப்பெல்லாம் தொடச்சிட்டு அப்புறம் சோறு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சோறு ஒரு தடவை பார்த்துருவோம். ஓகே, சோறு வந்துருச்சு. சோறு நல்லா சுட கிண்டி விட்டோம்னா அப்புறம் கட்டியாக இருக்காது, கரெக்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அடுத்த வேலை என்ன இருக்குது? ஓகே, அடுப்புக்கிட்டெல்லாம் கொஞ்சம் தொடச்சிட்டா கொஞ்சம் வேலை முடிஞ்சு. அப்புறமேல சூடு ஆறுனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை துடைக்கணும். இப்போ லைட்டாக அந்த எண்ணெயெல்லாம் இல்லாமல் தொடச்சிருவோம். ஓகே, எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு முட்டையை எடுத்து வச்சுட்டு மூடிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு போகலாம். வாங்கோ, பாய் பாய். ஓகே, இப்போ சாப்பிட போகலாம். சாப்பாடு போடாச்சு. சோறு, கிழங்கு, சாடின்னு, இந்த முட்டை, கோபிஸ் போட்ட பொடி மாஸ். சூப்பராக இருக்குது. உண்மையிலுமே சூப்பராக இருக்குது, அடியாக இருக்குது. சாடின் கொஞ்சம் சூடாக இருக்குது, கொஞ்சம் சொல்கிறப்ப எனக்கே வாய் வருது. முட்டை பொடி மாஸ் சூப்பராக இருக்குது. சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். வித் லவ், ஜிஞ்சர் சோடா.